வணக்கம் நேயர்களே. இன்று 27 ஜனவரி மாதம் 2016 புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் வீரகேசரியானது தனது பிரதான செய்தியாக ஒற்றையாட்சி நீடித்தால் நாடு பிளவுபடும் ஆபத்து, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவிப்பு, சமஷ்டியே தேவை என்கிறது என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. ஒற்றையாட்சி நீடித்தால் நாடு பிளவடைவதற்கான ஆபத்து உள்ளது. எனவே ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி அடிப்படையில் ஆட்சி அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஒற்றையாட்சி, சமஷ்டி போன்ற முத்திரைகளுக்கு அப்பாலான கருப்பொருளிலேயே அதிக கவனம் செலுத்துகின்றோம் எனவும், பேரினவாத கொள்கைகளை கைவிட்டு தற்போது ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் செயல்பாட்டுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து மலையக செய்திகள் பக்கத்தில் ஹட்டன் நகரை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆண்டில் விசேட திட்டம். ஹட்டன் நகர அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அமைச்சர் திகாம்பரம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஹட்டன் நகரை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த ஆண்டில் ஏதாவது ஒரு திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். அதேபோல் அடுத்த மாதம் முற்பகுதியில் மலையக அபிவிருத்திக்காக தயாரிக்கப்பட்டுள்ள 5 ஆண்டு திட்டம் பிரதமர் முன்னிலையில் கொழும்பில் வெளியிடப்பட உள்ளது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் திகாம்பரம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது நம்பகரமான விசாரணையை முன்னெடுத்து தீர்வை வழங்குங்கள் என வெளியாகியுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு எதுவும் கிடைக்காத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது உறவுகளை தொலைத்துவிட்டு பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். காணாமல் போனோரின் உறவினர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வந்த போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்விதமான தீர்வும் கிட்டாமல் உள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று அரசாங்கம் அறிவித்து வந்தாலும் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரங்களுக்கு விடிவு கிடைக்காமல் உள்ளது என இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலின் பிரதான செய்தியாக புதிய அரசியல் அமைப்புக்கான சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது, தலைவர்களுக்கு பொதுமக்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும், சுமந்திரன் தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றுமொரு செய்தியாக ஞானசார தேரர் கைது, ஹோமாகம நீதிமன்றின் முன் பிக்குகள் ஆர்ப்பாட்டம், வீதியில் படுத்திருந்தும் போராட்டம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரை கைது செய்வதற்கு உத்தரவிட்டதை கண்டித்து கோமாகம நீதவான் நீதிமன்றத்தின் முன்பாக பிக்குகள் உட்பட பொதுபல சேனா ஆதரவாளர்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊடகவியலாளர் பிரஹித் எக்னலிகொட தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற வேளை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சந்தியா எக்னலிகொடவை பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தை ஞானசார தேரர் அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு ஹோமாகம போலீஸ் தலைமையகத்தின் போலீஸ் பரிசோதகருக்கு நீதவானால் உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஞானசார தேரர் ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகிய போது அவரை கைது செய்து எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது பிரித்தாளும் அணுகுமுறை ஆரோக்கியமானதல்ல என்று வெளியாகியுள்ளது. பல்லின, பல்மத, பல் கலாசாரத்தன்மை கொண்ட மக்கள் வாழும் நாடுகளில் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் தொடர்ந்தும் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கும் துன்பங்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய அவல நிலை காணப்படுகின்றது. நவீன தேசங்கள் என்று தம்மை அழைக்கும் நாடுகள் கூட இதற்கு விதிவிலக்கல்ல என்றும் தோன்றுகின்றது. சிறுபான்மை சமூகங்கள் ஓரம் கட்டப்பட்டு நிராகரிக்கப்படும் பிரச்சினைகள், சவால்கள் மேலெழும் போதெல்லாம் நாட்டின் தன்மையை தேசியமயமாக்கல் மத்தியில் ஒருங்கிணைத்தல் என்ற சுலோகங்கள் அழுத்தி உரைக்கப்படுவதை காண முடிகின்றது. சம உரிமைகள், சம வாய்ப்புகள் கிட்டாத போதே வன்முறைகள் களத்தில் தலை தூக்குகின்றன என இந்த தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது சிறுபான்மை சமூகங்களின் அடையாளத்துவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளியானது தனது பிரதான செய்தியாக சமஷ்டியை ஏற்க செய்யுமாறு தலைமைகளை வலியுறுத்துங்கள், முதல் முறையாக சிங்கள மக்களிடம் பகிரங்க கோரிக்கை விடுக்கிறது தமிழ் கூட்டமைப்பு என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. சுடரொளியின் இன்னுமொரு செய்தியாக மலையக மக்களின் தனித்துவத்தை பாதுகாக்கும் அரசமைப்பே தேவை, தமிழ் முற்போக்கு கூட்டணி வலியுறுத்து என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமானது
உள்ளக பொறிமுறை குறித்து ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் என்று வெளியாகியுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான அமெரிக்க பிரேரணையில் இலங்கையில் இடம்பெற்றன என்று கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து விசாரணை செய்ய சர்வதேச நீதிபதிகள், விசாரணையாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகளை உள்ளடக்கிய உள்ளக பொறிமுறையை உருவாக்குவதற்கு இணக்கம் காணப்பட்டது. இதற்கு முன்னைய ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகள் போன்று அல்லாது சில திருத்தங்கள் செய்யப்பட்ட நிலையில் இலங்கையும் பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கி பிரேரணை வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டு தற்பொழுது 4 மாதங்கள் கடந்துள்ளதால் இதுவரைக்கும் இலங்கை அரசு இது தொடர்பான பூர்வாங்க நடவடிக்கையாவது ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் ஆமை வேகத்திலேயே காரியங்கள் நடக்கின்றன. எனவே இது தொடர்பில் உள்ளக பொறிமுறை குறித்து ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து உதயனில் வெளியாகியுள்ள செய்திகளில், அமெரிக்க வங்கிகளில் எனது பணமா, நிரூபித்தால் கழுத்தறுத்து சாவேன், சவால் விடுக்கிறார் மஹிந்த என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வலம்புரியின் பிரதான செய்தியாக, தமிழ் மக்கள் பேரவை தயாரித்த தீர்வு திட்டம் 31ஆம் திகதி வெளியீடு, கைலாசபதி கலையரங்கில் ஏற்பாடு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து டெய்லி மிரர் மற்றும் லங்காதீப பத்திரிகைகளின் பிரதான செய்தியாக, ஞானசார தேரர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து ஹோமாகம நீதிமன்ற வளாகத்தில் கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டது தொடர்பான செய்தியே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. டெய்லி மிரரின் இன்னும் ஒரு செய்தியாக, ஹோமாகம ஆர்ப்பாட்டம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும், பிரதமர் தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. லங்காதீபவின் இன்னும் ஒரு செய்தியாக, யோஷிதவின் கடற்படை பயிற்சிக்கு 220 லட்சம் செலவிடப்பட்டதான செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் 67வது குடியரசு தின விழா கோலம் பூண்ட டெல்லி என்ற செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் 67வது குடியரசு தின விழா நேற்று செவ்வாய்க்கிழமை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் நடைபெற்று வரும் விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் ராணுவ வலிமையையும் பல்வேறு கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்று வரும் இவ்விழாவில் பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்ஸ்கோய்ஸ் கொலாண்டே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார். அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராணுவ வரவேற்பு அளிக்கப்பட்டதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து உலக செய்திகள் பக்கத்தில் சிரியாவில் நேற்று இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் வீரகேசரியில் சிரியாவில் ராணுவ சோதனை சாவடியை இலக்கு வைத்து இரட்டை தற்கொலை குண்டு தாக்குதல்கள், 22 பேர் பலி என்ற செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மத்திய சிரியாவில் உள்ள ஹோம்ஸ் நகரில் ராணுவ சோதனை சாவடியொன்றை இலக்கு வைத்து செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட இரட்டை தற்கொலை குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 22 பேர் பலியானதுடன் 100 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். மேற்படி தாக்குதல்கள் இடம்பெற்ற அல்சக்ரான் நகரின் அருகிலுள்ள பிராந்தியமானது ஏற்கனவே பல தடவைகள் தாக்குதல்களுக்கு இலக்காகி இருந்ததாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது நீதிமன்ற செயல்பாடுகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோமாகம நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான கேலி சித்திரமே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த கேலி சித்திரத்தில் ஞானசார தேரரை பிடிப்பதற்காக வலையொன்றுடன் பின்னால் ஒருவர் செல்வது போன்றும், நம்ம வாயும் சும்மா இருக்காதே என்று கூறியவாறு ஞானசார தேரர் ஓடுவது போன்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தினக்குரலின் கேலி சித்திரமானது அண்மையில் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவியில் சர்வதேசத்தின் தலையீட்டை அனுமதிக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் சர்வதேச விசாரணையை தட்டி கழிக்க முடியாது, அவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இவ்வாறான இருவேறுபட்ட கருத்துகளினால் சாதாரண குடிமகன் ஒருவன் குழப்பமான நிலையில் காணப்படுவது போன்று இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரமானது மயில் மாளிகை நீச்சல் தடாகத்தை மண்ணால் நிரப்பி அதில் புலிகளின் நகைகளை மறைத்து வைத்திருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது தற்போது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் நீச்சல் தடாகத்தை மண்ணால் நிரப்பிய மஹிந்த ராஜபக்ஷ தற்போது அவரது ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாசிக்குடாவில் உல்லாசமாக குளிப்பது போன்று இருவேறுபட்ட கேலி சித்திரங்கள் வரையப்பட்டுள்ளது.
இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.